அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை கூடல்புதூர், மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட கூடல்புதூர்ல ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோடைய கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்டுங்க. வடக்கு பக்கமும் ரோடு இருக்கு, கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கு. இந்த ரெண்டு பக்கம் ரோட்டையும் சேர்க்காம ஒரு சென்ட் இடத்துல இந்த வீடு கம்பீரமா கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு பாருங்க, பேஸ்மெண்ட் லெவல என்ன உயரமா கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ரோட்டு மட்டத்துக்கு மேல இருந்து 6 அடி உயரம் இருக்கு. இந்த வீடு ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோடைய கட்டியமைச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்புற எழில் தோற்றத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த வீட்டுக்கு உள்ள போய் பார்ப்போம். படி பார்த்தீங்கன்னா கிரானைட், இது டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரயில் ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தளத்தில் பூரா நல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஒரு பெரிய கம்பீரமான கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நல்லா அருமையாக கிழக்கு பார்த்து கிடைக்கிறதுக்கு அரிய திசைங்க. அந்த கிழக்கு பார்த்த வீடு கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைச்சிருக்காங்க. முன்பக்கம் மினி போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இபி மீட்டர் கேபினட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தளத்தில் ஃபுல்லாகவே நல்லா அருமையான கிரிப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல வால்ல பாருங்க, வால்ல முழுவதுமே டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. முகப்புலையும் அருமையா தலைவாசல் முகப்புலையும் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா தலைவாசல்ல டீ குட்ல ஒரு நல்ல அருமையான பாலிஷ் பண்ணி சிறப்பாக கம்பீரமா ஒரு தலைவாசல் டோர் கொடுத்துருக்காங்க. இது போக கிரானைட்ல முன்னாடி என்ட்ரன்ஸ் காமிச்சிருக்காங்க. தளத்துல ஒரு படி ஏறி தான் இப்போ உள்ள போக வேண்டியிருக்கு. வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா பார்த்துருவோம். இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் பாருங்க, நல்லா கண்ணாடி போல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல அருமையா அமைச்சு கொடுத்துருக்காங்க. லைட் செட் எடுத்திருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாவே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாருங்க, மல்டிமீடியா டிவி யூனிட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இங்க பாருங்க, மேல பால் சீலிங் அட்ராக்டிவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்க, பால் சீலிங் மேல அங்கங்க ஸ்பாட் லைட்டு, கலர்ஃபுல் லைட் எல்லாம் கொடுத்து, பேக்ரவுண்ட்ல ஸ்ட்ரிப் லைட் எல்லாம் கொடுத்து இந்த பால் சீலிங் ஒர்க்கை அருமையா பண்ணியிருக்காங்க. தளத்துல தான் சூப்பரா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா பூஜா கப்போர்டு ஒன்று கிழக்கு பார்த்து பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹாலோட சீலிங் பார்க்குறோம், அருமையா அமைஞ்சிருக்கு. ஹாலோட நீல அகலங்களை பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த பக்கத்துல இருந்து பார்க்குறோம். மல்டிமீடியா டிவி யூனிட் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அது போக ஒரு பூஜா கப்போர்டு கிழக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் ஓரளவு நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அது போக பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்போசிட் வால்ல பாருங்க, நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது அருமையான கார்னர் மனங்க. 2 பக்கமும் ரோடு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ரோடு இருக்கு, வடக்கு பார்த்தும் ரோடு இருக்கு. 2 பக்கம் ரோடு கிடைச்சிருக்கு இந்த மனைக்கு. இந்த மனை பாத்தீங்கன்னா முற்றிலும் ரோடு நீங்களாவே 1 சென்ட் இடத்துல இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த 2 பக்கம் ரோடுமே ஃப்ரீ உங்களுக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது, வாங்க நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா பார்த்துருவோம். ரைட் சைடில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் எல் டைப்பில் மேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. கிழக்கு பார்த்து ஜன்னல் வசதி, ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் அமைச்சிருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. மாடுலர் கிச்சன் செட்டப்போட தான் கட்டியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அந்த கப்போர்டு நல்லா எல் டைப்பில் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க, செல்ஃப் வார்ட்ரோப்பு. அது போக ஓப்பன் ஸ்பேஸ் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஓரளவு கிச்சன் திங்ஸ் எல்லாம் நம்ம வெளியே தெரியாத அளவுக்கு மேலே லாஃப்ட்கள்லையே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு நல்ல ஜன்னல் வசதி, வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. தளத்தில் அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்து காமிச்சிருக்காங்க. இது நம்ம இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துட்டோம், மாடுலர் கிச்சனை. இந்த வீட்டோட ஹால் பார்த்துட்டோம். அடுத்ததை நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பெட்ரூம் தான் பார்க்கணும். வாங்க இப்போ இந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். இது ஒரு சிங்கிள் பெட்ரூமோட கட்டியமைக்கப்பட்டிருக்க வீடுங்க. வாங்க இப்போ இந்த பெட்ரூம் பார்த்துருவோம். சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மேலே லாஃப்ட்
கப்போர்டு அடிச்சு காமிச்சிருக்காங்க. தளத்துல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோடைய கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இந்த வீட்டோட ஹால்ல இருந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு டாய்லெட்டுக்குரிய காமன் டாய்லெட்டா யூஸ் பண்றதுக்குரிய பேசேஜ் தான் நம்ம பார்க்குறோம். இந்த பேசேஜ்ல தளத்துல ஃபுல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்து லெஃப்ட்ல வால் முழுதும் டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக இங்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வித் மிரரோடய இந்த வாஷ் பேஷன் அமைஞ்சிருக்கு. வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு அதுக்குரிய டேப் வசதி இங்கேயே கொடுத்துட்டாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இங்க ஒரு காமன் டாய்லெட்டும் இங்க தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்ப இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. தளத்துல ஃபுல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்ல ஃபுல்லா கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹால் பார்த்துட்டோம், மாடுலர் கிச்சன் பார்த்துட்டோம், பெட்ரூம் பார்த்துட்டோம், டாய்லெட்டு காமன் டாய்லெட் பார்த்துட்டோம். வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியோட இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஹைலைட் பார்த்தீங்கன்னா நல்லா கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோட ஒரு கார்னர் ஃபிளாட்ல நல்ல ஒரு பேஸ்மெண்ட் உயரம் கிட்டத்தட்ட 12 பில்லர் போட்டு நல்ல உயரமா வீடு கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அருமையான வீடு, சிங்கிள் பெட்ரூம் வீடு, மாடுலர் கிச்சனோட நல்ல நீர்வளம் மிக்க பகுதி, போர் போட்டிருக்கு, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு, வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்டு இருக்கு, பால் சீலிங் பண்ணியிருக்காங்க, லே அவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, பில்டிங் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வீட்டுக்கு விலை ஓனர் 39 லட்சம் ஃபைனலா கேட்குறாரு. ஃபைனலா 39 லட்சம் கேட்குறாங்க. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.